இந்த திருவிழால வைரலான இந்த பையன் தானே அந்த சரி. நீங்க தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் பிள்ளைய அப்படி இது பண்ணி? ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன பசங்களை இது பண்றவங்கன்னு சொல்லி நிறைய பண்றாங்க. நீங்க ஆடினீங்க ரைட், ஓகே. இவனை ஏன் ஆட விட்டு எடுத்தீங்க? எடுத்தது எப்படின்னா, அவங்க வந்து இதே மாதிரி அங்க பாலத்துக்குள்ள இருந்தவங்க. அது இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப வேண்டப்படுறவங்க. அந்த வேண்டப்பட்டவங்க பூசட்டி எடுக்க கூப்பிட்டாங்க. வாங்கப்பான்னு சொல்லி எங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எங்க கூட வந்தவங்க நாங்க ஆடுறத பார்த்து அதே மாதிரி எங்க பிள்ளைங்க ஆட்டம் பார்த்து ஆடின உடனே இந்த மாதிரி லைக் எடுத்துட்டு, எங்களுக்கே தெரியாம லைக் எடுத்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியாது. எங்களோட தொழில் இதுதான், எங்களோட பொழப்பு, எங்களோட பாரம்பரியம் இதுதான். அது யாராலும் மாற்ற முடியாது. நாங்க எங்க பொழப்பு பார்த்து இந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு 5 வயசு போனாலும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்க சொல்லி நாங்க இப்படி கஷ்டப்பட்டு நாங்க எங்க பொழப்பு எங்களோட போவோம்னு சொல்லி நாங்க பாத்துக்கிட்டு. ஆனா எங்க பிள்ளைங்களே இந்த மாதிரி ஆட விட்டுட்டு, எங்களுக்கு தெரியாமல ஆட விட்டுட்டு இந்த மாதிரி லைக் எடுத்துட்டாங்களே. இப்போ அதனாலதான் நான் இவரை பார்க்கவே, இந்த பையனை பார்க்கவே அதான் நினைச்சேன். ஏன்னா திருவிழாவில் ஆட விட்டு இது பண்ணது இவன் கையில வந்து இனிமே வந்து இந்த மாதிரி இருக்க கூடாது. இவன் நல்லபடியா இருக்கணும். பெரிய பையனா வரப்ப உங்களை மாதிரி அவன் கஷ்டப்பட கூடாது. நீங்க வந்து உடம்புல அடிச்சுக்கிறப்ப கையில இந்த பாருங்க, உங்க கையை பாருங்க, கையில எவ்வளவு காயங்கள், எவ்வளவு எல்லாரோட கை அப்படி இருக்கு. அவன் கையிலயும் பாருங்க, இதெல்லாம் இருக்க கூடாது. நீங்க கஷ்டம், உங்களோட கஷ்டம் உங்களோட போகணும். அவன் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் போறப்ப அவன் நல்லபடியா படிச்சு முன்னாடி வந்தாதான் உங்களுக்கு ஒரு இது. சரியா? அதனாலதான் சரி இதை பார்க்கவுமே சரி இவனை முதல்ல வீடியோ அவங்க போட்டவங்க மேலேயும் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நம்ம பக்கத்துல நிப்பி ஆடுறப்ப யாருன்னா எடுக்கதான் செய்வாங்க. இந்த மாதிரி பாக்குறப்ப அது டக்குன்னு அப்படி இது பண்றப்ப அது உங்களை நான் நிறைய பேர் திட்டி போட்டுருந்தாங்க. அதனாலதான் இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றது, அப்பா ஏன் இப்படி பண்றாரு, அவங்க அப்பா ஏன் இவ்வளவு பையனை ஆட விடுறாரு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க இடத்துல கொஞ்சம் பசங்களை தள்ளி வச்சிருவா. எங்க தொழில எங்களோட போகட்டும், அவன் படிச்சு கொஞ்சம் பெரிய ஆள வந்தா எங்களுக்கு ஒத்தாசை இருக்கு சொல்லி நாங்க இது வரைக்கும் பாடுபட்டு. கண்டிப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியாமல எங்க லைக் விட்டுருக்காங்க. அவங்க என்ன செய்யணும் தெரியுமா, இப்ப நீங்க போற லைக்கில இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி செய்ய. கண்டிப்பா உண்மைதான். உங்களை எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு அனுமதியோட தான் எதுவுமே செய்யணும். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட ஏன் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பையன் தானான்னு அனுமதி இதை நாளைக்கு உங்களை யாரும் தப்பா பேசக்கூடாது. பையனை ஆட விட்டு அவர் இது உங்களோட இது கிடையாது, உங்களோட தொழில் அது. நீங்க அதுல இருந்து மாற முடியாது. அவர் சொன்ன மாதிரி உங்களால அதை மாறவும் முடியாது. பரம்பரை தொழில், குல தொழில். ஆனா இவனுக்கு அது ஆகக்கூடாது. இவன் காலத்துல அதை மாறிடணும். அது வந்து உங்க கையில தான் இருக்கு. சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இத மாதிரிலாம் ஆடக்கூடாது. ஆடுவியா? ஸ்கூலுக்கு போனோம். சரியா? இதை எடுத்துட்டு இந்த பேக் இதை மாட்டிட்டு பள்ளிக்கூடம் போனோம். உன்னை யாரெல்லாம் அப்படி ஆட விட்டு பார்த்தாங்களோ நீ திரும்பி படிக்க ஸ்கூலுக்கு போறத எல்லாரும் பார்ப்பாங்க. சரியா? பேக் மாட்டிக்க. விருப்பம் இல்ல. இந்த உனக்கு இனிமே இதுதான். சரியா? சாட்ட உனக்கு வேண்டாம். ஓகேவா? ஓகே டன். ஓகே டன். டன். ஓகேவா? எழுதுவியா? ஓகே, சாட்டை எடுத்து அடிக்க கூடாது. இந்த மாதிரி எழுதி படிச்சனா பெரிய ஆளா வரலாம். ஓகேவா? உங்களோட கஷ்டம் உங்களோட போகட்டும். அவனா இந்த பாருங்க, அவன் படிக்கிறக்கே ஆசைப்படுறான். சரியா? அவனை நல்லபடியா படிக்க வைக்கணும். அதுதான் ஒரு அப்பாவுக்குள்ள கெத்து. ஒரு அப்பாக்குள்ள கெத்து. சாட்டை எடுத்து அடிக்க விடுறதுல கிடையாது. 5 வயசு ஆனவன உங்களை வச்சுதான் எல்லாமே செய்வாங்க. கண்டிப்பா. அவன் அதான் சொன்னான். இப்ப சொல்லதான் ஆல்ரெடி உங்க இனத்துல நிறைய பேருக்கு தெரியும். நான் படிக்கிறதுக்கு என்ன உதவினாலும் எப்ப கேட்டாலும் நீங்க எப்ப போன் அடிச்சாலுமே நான் எடுப்பேன். நம்பர் அவன் படிக்கிற உள்ள இதை பாருங்க. சரியா? நான் அவனை படிக்க வைக்கிறேன். சரியா? நான் இல்லைனாலும் எவ்வளவு பேர் இப்ப எனக்கு உலகம் ஃபுல்லா தெரியுது. கண்டிப்பா இது பண்ணுவாங்க. சரியா? இதுல பணம் இருக்கு. சரியா? இது வந்து உங்களோட தேவைகளுக்கு இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது நீங்க இனிமே என்ன செய்யணும், படிக்கதான் வைக்கணும். சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானே இந்த பொழப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த சாட்டையில அடிச்சு ரத்தம் மத்தி சிந்தி என்னோட பொழப்புலாம் இப்படி போச்சு. என்னோட பையன் வந்து இனிமே அவனாச்சா நல்லா படுக்க வச்சு கண்டிப்பா படுக்க வச்சு நான் வயசு இப்போ 3 வயசு ஆகும். என்ன 4 வயசு என்ன 5 வயசுல ஸ்கூலுக்கு இதான் உங்களோட போயிடணும். அவனுக்கு படிப்பு தான் இருக்கணும். இந்த பாருங்க சேடு கொடுக்கமே அவன் பாருங்க எவ்வளவு எழுதுறான் பாருங்க. அப்ப அவனுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தானே. இதுலயே நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்கன்னா அவனுக்கு இதுலதான் போகும். அவனே மாறி வருவான். சரியா? கண்டிப்பா. நன்றி.
சந்தோஷம் தானே? எது நான் சொன்ன வருத்தம் இல்ல உங்களுக்கு? ஏதாவது வருத்தமா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க சரியா? அதான் அதான் இந்தா. பேர் சொப்பா கரெக்டா ஜெயக்குமார். ஜெயக்குமார். என்னது? ஜெயக்குமார். வெரி குட். சாப்பிடு, நல்லா படிக்கணும். ஓகே, இருக்கு சரியா? பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா இதே மாதிரி அண்ணன் உனக்கு எல்லாம் வாங்கி தருவேன். பள்ளிக்கூடம் போவியா சாட்டை அடிக்க போவியா? பள்ளிக்கூடம். வெரி குட்.